ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யமதர் vlogs. அம்மா வீட்டுக்கு போயிட்டு காலையில் இங்கே கிளம்பி வர்றதுக்கே 9:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. 9:10 கிட்டே ஆயிடுச்சு. வந்து பசி எடுக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஆளுக்கு ஒரு மேகி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே மேகி பண்ணி சாப்பிட்டு இருந்தோங்க. ஏன்னா லஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் முழிச்சிட்டு 2 பேரும் நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்லன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு கிடந்தாங்க. அதுக்கப்புறம் சரி மேகிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஏன் லேட்டு அப்படின்னா, எங்கள் அம்மா கோயிலுக்கு போகணும் அப்படின்னாங்க, பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் பையனை குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு அமுச்சிட்டு எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள அமுச்சு விட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அங்கேயே அம்மா வீட்லேயே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம். வந்துட்டு பசி எடுக்குதே சொல்லி தான் செஞ்சோம். அப்புறமா ஒரு பக்கம் அப்படியே துணியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நாங்கள் வந்தோடனே 2 பேரும் குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு சரி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணிலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த பைப்பு கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கறனால அது உடஞ்சி போச்சுங்க. வேறு பைப்பு மேலே இருக்குங்க, அதை தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், மேகி ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு நிறைய போட்டு எனக்கு கொஞ்சமாக போட்டேன். ஏன்னா எனக்கு வெறும் மேகி சாப்பிட பிடிக்காதா, அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அது அவருக்கு நிறைய தள்ளிட்டு நான் மட்டும் கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டேங்க. டிவியில் ஒரு இக்கு மாதிரி வச்சு சஸ்பென்ஸ் வைக்கிறேன்ற பேரில் நான் கூட அது மூவி தானோ, என்னடா அது இப்படிலாம் சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ பண்ணுறது வடிவேல் காமெடி மாதிரியே பண்ணுற நந்து, நீ இப்படிலாம் பண்ணாத, ரொம்ப காமெடியாக பண்ணுற நீனு அப்படி சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டே இருந்தார். நான் கடைசியில் பார்த்தா அது சீரியலுக்கு தான் அவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுத்துட்ருக்கான். அப்புறம் சரி போங்கப்பா அப்படின்ட்டு மேகியை சாப்பிட்டு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கலங்க. எங்கள் அம்மா ஊர் சைட்லேருந்து வாங்கிட்டு வந்த காராமணி தாங்க இருந்துச்சு. சரி ஓகே, இதவே நம்ம செஞ்சிடலாமே. நான் நேற்று வேறு பிரியாணி வேறு நல்லா மொக்குன்னு மொக்கியாச்சு. ஸோ அதுக்கு இது ஈக்குவல் பண்ணுற மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பாசிப்பருப்பு தான் சாப்பிட்ணும். பட் நான் அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ வந்து இதை பண்ணிடலான்ட்டு இதை நல்லா வறுத்துட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஏன்னா அது சூடாக இருக்கும் இல்லையா ரோஸ்ட் பண்ணது. அப்படியே கையை வச்சோன்னா ஐயையோ சுட்டுச்சுன்ற மாதிரி கத்திடுவோம். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி ஓரமாக வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு வந்து நிறையாவே போட்டுக்கலாங்க. எனக்கு உரிக்க டைம் இல்லை. ஸோ அதனால் இவ்வளோ தான் போட்டேன். இன்னும் கொஞ்சம் போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து இவ்வளோ போட்டு 2 சில்லி, கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருந்தாங்க. வெரி ஈஸி மெத்தடுங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அது கூட ஆகாதுங்க. விசில் வச்சோம்னா எவ்வளோ நேரம் ஆகப்போகுது, 3-4 விசில் வர்ற வரைக்கும் தாங்க டைம். ஈஸியாக முடிஞ்சிருங்க. அதனால் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த மெத்தடு இதாங்க எனக்கு. இந்த குழம்புல வேறு எந்த இதுவுமே நான் செஞ்சதும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த மெத்தடை தாங்க இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ஈஸியாகவும் இருக்குங்க, டக்குன்னு குயிக்காக முடிஞ்சிருது. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு என்னதான் இருந்தாலும் பருப்பு தானே. ஸோ அதனால் லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கணும்ல, அதனால் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் சீரகம் போடணுங்க. சீரகம் போடுறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இப்போயும் போடுவேன், லாஸ்ட்டாகவும் போடுவேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் போதுங்க. இந்த ஊர் தண்ணிக்கு 4 விசில் விடணும். ஒவ்வொரு ஊர் தண்ணிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க விசில் எல்லாம். ஸோ அந்த ஊர் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை வடிச்சிட்டு அப்புறமா வந்து பொரியலுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தேங்க, பூண்டு தட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த மிக்சர் முறுக்குன்ட்டு அந்த வண்டிக்கார் வந்தாரா, இவர்கிட்ட தாங்க எல்லாமே நிறைய புதுசாக அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொண்டு வரவர் இவர். ஏன்னா வீக்லி ட்வைஸ் தாங்க வருவார், எல்லா டைமும் வரமாட்டார். ஸோ அதை எனக்கு பிடிச்சது ஒரு 2-3 பேக்கெட்டை தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வர சொன்னேன். போய் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்க பொரியல் பண்ணலாம், பூண்டெல்லாம் தட்டி போட்டு ஆனியன் போட்டு நல்லா அப்படியே ஃப்ரை மாதிரி ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே இது பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஆனியன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா மசாலா அந்த உருளைக்கிழங்க போட்டுட்டு
அது போடும்போது கொஞ்சம் லைட்டாக தெரிச்சிருச்சுங்க மேலே, அந்த எண்ணெய் தெரிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் லைட்டாக கரம் மசாலா போடணும். நான் அதை வந்து கேப்சர் பண்ணேனான்னு தெரியல. இல்ல அந்த கிளிப்பு மிஸ் ஆயிட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம் லைட்டா. ஏன்னா உருளைக்கிழங்குல்ல, கேஸ் பிடிக்கும்ல. அதனால வந்து ஏன்னா இதுவும் கேஸு, அதுவும் கேஸுன்றப்போ நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அதனால பெருங்காயம் சேர்த்துட்டேன். பெருங்காயம் லைட்டா தாங்க சேர்த்தேன். ஏன்னா நான் பூண்டு வேற சேர்த்துருக்கேன். அதனால லைட்டா தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து விசில் 4 விசில் வந்துருச்சு. தொறந்து பார்த்தேன் நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா தண்ணி எடுத்து வச்சுட்டு, ரசத்துக்காக தண்ணி எடுத்து வச்சுட்டு, நல்லா கடைஞ்சிட்டேங்க. கொஞ்சம் சீரகம் போட்டு, உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன். கடைஞ்சிட்டு ஒரு பக்கம் அப்படியே அந்த மசாலாவ அந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இது பண்ணிட்டு, அப்புறமா இத தாளிக்கணும் இல்லையா? அதனால தாளிச்சிடலாம் சொல்லிட்டு, இங்க பக்கத்தில தண்ணிக்கு வந்து ரசத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டேங்க ஆல்ரெடி. சும்மா லைட்டா தாளிப்பு ஒண்டி குடுத்தா போதும். நான் இந்த தாளிப்பு வந்து நான் அந்த பருப்பு தண்ணிங்கிறதுனால நான் இந்த மாரி தாங்க நான் பண்ணுவேன். நான் அப்படியே பியூர் ரசம் அப்படி வைக்கிற மாரிலாம் வைக்க மாட்டேன். இது கொஞ்சம் சிம்பிள் தண்ணி, அதில கொஞ்சம் அப்படியே தாளிச்சு இது பண்ணி, புளியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி போட்டு, சீரகம் அதெல்லாம் போட்டு ரசமா வைப்பேங்க. இது ஒரு இதுதாங்க. ஈஸியான இதுவுங்க. அதனால சரி இப்போ ஆனியன்லாம் போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு, தாளிச்சு, அ அந்தந்த இதில 2 இதுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க. சிம்பிளுங்க. 10 மினிட்ஸ் தான் முடிஞ்சு போச்சு. விசில் வந்தது முடிஞ்சுச்சு. அந்த பக்கம் பொட்டேட்டோவும் வந்து ஃப்ரை ஆயிட்டுருக்கு. அதுவும் வந்து ஏன்னா அது தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. தண்ணி ஊத்தாம அந்த ஊத்துன எண்ணெயிலேயே நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட ரெடி ஆயிட்டோம். மணி 1:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு கொஞ்சம் கம்மியா தாங்க எடுத்துட்டு நேத்து ஹெவியா நம்ம சாப்பிட்டோம்ல பிரியாணி. ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு, என் பையன் கூட இந்த சாப்பாடு சாப்பிட்டுருவான் போலங்க. நான் அத விட கம்மியா தான் சாப்பிட்டேங்க. எல்லாம் திட்டிட்டு கிடந்தாங்க. அப்புறம் ரசமும் எனக்கு வந்து ரசமும் பருப்பும் ஒண்ணா சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால சாப்பிட்டு எடுத்துட்டு முடிச்சுட்டு ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சுட்டு, என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாருங்க ஊருக்கு. இன்னைக்கு என்னோட மாமனாருக்கு வந்து 90 நாள் சாமி கும்பிடுறது ஒண்ணு இருக்கு. ஸோ என்னால முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால என்னால முடியல. ஸோ அவர் மட்டும்னா நாங்க போறதா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர்னா டக்குன்னு போயிட்டு வந்துருவாரு. அவ்வளோதாங்க ஊருக்கு கிளம்பிட்டார். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.